சவுதி அரேபியாவில் நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா இது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீசெண்ட்லி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு கடையில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு சவுதி செம்மையாக ட்ரெக் பண்ணி ஒரு 500 ரியால், நம்ம ஊர் காசு ஒரு 11,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போனால், அது எப்படி ஆட்டையை போட்டான்னு சொல்லி நான் வீடியோவில் காட்டுறேன். அது கிளியராக பாருங்கள். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க,
அவன் எப்படி அழகாக ஏமாத்தினான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 500 ரியால் கொண்டு வந்தான். கொண்டு வந்து ஒரு மவுஸை வாங்குற மாதிரி பேச்சு கொடுத்து அது பில்லு போட வச்சான். அது 500 ரியால் அவங்ககிட்ட இருக்கும்போது, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கும்போது பேலன்ஸ் காசை வாங்கிட்டு வெளியில் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து ஃபோன் எடுத்து பிளான் பண்ணி கரெக்டாக அவன் ஃபோனை பார்த்திங்கன்னா அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கான். டேரெக்டாக வந்து இது ஃபோனில் காட்டி இந்த ஃபோனில் இருக்க மாதிரி மவுஸ் இருக்கான்னு கேட்குறான். அந்த மவுஸ் இல்லைன்னா சரி வேண்டாம் எனக்கு ரிட்டன் கொடுத்துட்றான் சொல்லி அந்த மவுஸை ரிட்டன் கொடுத்துட்றான். ரிட்டனை கொடுத்தா அது 500 ரியால் திருப்பி கேட்குறான். புரியுதுங்களா? திருப்பி 500 ரியால் கொடுத்தோன்னே இவன் எடுத்து என்ன பண்ணுறான், நைஸாக எடுத்து அவனோட பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். ஓகேங்களா? போட்டுக்கிட்டு திருப்பி மிச்ச காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வேண்டாம் நான் மவுஸை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மவுஸையும் மிச்ச காசை எடுத்துக்கிட்டு அப்படியே நைஸாக நான் வந்துடுறான். நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் வந்து பணம் கொடுத்துறாருன்னு அவர் நினச்சார். அவர் லாக்கர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு பணம் எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை தேடி போய் பார்த்தா ஆள் எஸ்கேப், பயங்கரமான ஓட்டம். அவனுக்கு வந்து சிசிடிவினா எங்கெங்கே கவர் ஆகாதுன்னு ஆல்ரெடி வந்து வேவு பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு போயிருக்கான். அவன் ஃபேஸு மாட்டிருச்சு. பட் என்னன்னா இங்கே இருக்க முக்கால்வாசி சவுதிங்களோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, போலீஸ்க்கு உடனே கால் பண்ணோம். போலீஸ் என்ன சொல்கிறான்னா, நீ டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் போலீஸ்கிட்ட போய் அந்த கண்டுபிடிக்கிறது பெரிய ப்ராசஸ் சொல்லி நம்ம ஃப்ரெண்டோட ஓனர் வந்து அந்த இன்னும் மேட்ரில் அதை காசை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அதுனா பெரிய லாங் ப்ராசஸ்ஸு, 500 ரியால் தானே விட்டுரு அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய திருட்டு நாதாரி நாய்ங்க இந்த மாதிரி ஏமாற்றி திரியுதுங்க. இந்த மாதிரி திருடுறதால, இந்த மாதிரி திருட்டு நடக்கிறதால யார் காசு ஏமாறுறாங்களோ அவங்களோட சம்பளத்தில் தான் கை வைக்கப்படுது நிறைய இடத்துல. இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே கடையில் வேலை செய்கிறவங்க ஆளுங்களோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்தில் தான் வேலை செய்வாங்க. இந்த நாய்ங்க இந்த மாதிரி திருட்டு வேலை செய்கிறதால இது எல்லாமே அவங்களோட தலையில் தான் வந்து விடியுது. ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மூஞ்சை பார்த்துக்கோங்க. சவுதியில் இந்த மூஞ்சி எங்கே வந்தாலும் அவனை அங்கேயே பிடிச்சி மரணாடி அடிங்க. முடிஞ்ச அங்கேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் மேலே.